உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணுறீங்க, வெப்சைட் த்ரூவாக சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு எஸ்இஓ இம்பார்ட்டனா அப்படிங்கிறது கேள்வியாக எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன் எஸ்இஓ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சர்ச் இன்ஜின் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த கூகுள் வந்து நம்ம ரிசல்ட்டில் வந்து நம்மளை வந்து டாப்பில் எடுத்துகிட்டு வந்தால் தான் யூசர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை கிளிக் பண்ணி உள்ளே போவாங்க. ஒரு ரிசர்ச் படி பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மொத்த சர்ச்சிலே ஃபஸ்ட்டு டாப் 3க்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான ரிசல்ட்டோ இல்லை அவங்க தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனோ அவங்களுக்கு கிடச்சிருது. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து அந்த வெப்சைட்டுக்கு எந்த வெப்சைட் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த வெப்சைட் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு 3 to 5 லிஸ்ட்டுக்குள்ளேயே கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் தேடுறீங்க அப்படின்னா, ஒரு நைக் ஷூன்னு தேடுறீங்க அப்படின்னா, அந்த நைக் ஷூ வந்து எந்த வெப்சைட்டில் கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த வெப்சைட் காட்டிடும். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா, இப்போ எஸ்இஓக்குள்ளே நிறையா வேரியஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது சைட்டுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிளாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு சைட்டுக்குள்ளே அதோட டைட்டில் என்ன போடுறோம், டிஸ்கிரிப்ஷன் என்ன மென்ஷன் பண்ணுறோம், அதுக்கான கீவேர்ட்ஸ் என்ன கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாமல் அந்த என்ன மாதிரியான பிக்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ சீக்கிரம் அந்த வெப்சைட் லோட் ஆகுது, இந்த மாதிரியான நிறைய திங்ஸ் வந்து நம்ம எஸ்இஓவில் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். அப்போ தான் வந்து நம்ம சைட் வந்து ஆப்டிமைஸ் ஆகும். ஸோ ஆப்டிமைஸ் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம கூகுளில் ரேங்கிங்கில் வருவோம். அப்போ தான் நம்ம வெப்சைட் வந்து சர்ச் இன்ஜினில் டாப்பில் சர்ச்சில் வரும். ஸோ எஸ்இஓங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ மறக்காமல் இது போல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்லைட் குரூப் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.